வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிக் பாஸோட எல்லா ப்ரோமோ வந்துச்சு. ப்ரோமோ 1ல பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் நடக்கல. அதே டாஸ்க்கு அதே விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. பட் ப்ரோமோ 2 அண்ட் 3 ஃபயரா இருக்குங்க. ப்ரோமோ 2ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் 3 பேர்த்த உள்ள கூப்பிட்டு மிச்ச கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரேங்கிங் பண்ண சொல்லி சொல்றாங்க. இந்த ரேங்கிங் டாஸ்க் இதுக்கு முன்னாடி பல சீசன்ஸ்ல வந்திருக்கு. இந்த சீசன்ல எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா சீசன்லயுமே இந்த ரேங்கிங் டாஸ்க் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வின் ஆவாங்கன்னு ஃபீல் ஆகுது, லாஸ்டா இருக்கவங்க யாரு எலிமினேட் ஆகி போவாங்கிறதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. பட் இந்த வருஷம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே போய் அங்க நின்னுக்கணும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே ரூல்ஸா இருக்கும். இந்த வாட்டி 3 பேர்த்த அதுக்காகவே கூப்பிட்டு, இதுக்கப்புறமா நீங்க பிரச்சனை பண்ணுவீங்களான்னு பாக்குறேங்கிற மாதிரி கூப்பிட்டு அவங்கள டிசைட் பண்ண சொல்லி நம்ம பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அந்த 3 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அமித், கனி அண்ட் பிகல்ஸ் விக்ரம். இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த 1 to 14 வரைக்கும் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த 1 to 14 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க எவ்வளவு மெச்சூரா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறதும், 14th பிளேஸ்ல இருக்கவங்க எவ்வளவு சைல்டிஷா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. தட் மீன்ஸ் 1 to 14 மெச்சூரிட்டி லெவலை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கு. இதை வச்சு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, யார் எந்த பொசிஷன்ல இருக்காங்க, எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிருங்க. சோ என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் 3 பேர்த்த உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரி ரேங்கிங் வைஸ் நிக்க வைங்கன்னு சொல்லி இருக்காரு. அந்த ரேங்கிங் நீங்களே டிசைட் பண்ணுங்க. நீங்க இத்தனை நாள் ஹவுஸ் மேட்ஸா தானே இருந்தீங்க. சோ உங்களுக்கு தெரியாதா, நீங்க மெச்சூரிட்டி லெவல பேஸ் பண்ணி எல்லாரையும் நிக்க வைங்கன்னு சொல்ல, அந்த 3 பேர் கொஞ்சம் ஃபேவரட்டிசம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்கள முன்னாடியும் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள பின்னாடியும் வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. பேசிக்கா திவாகர பின்னாடி போட்டது கரெக்ட் தான் வைங்க. ஆனா பல பேர் முன்னாடி இருக்கவங்களும் மெச்சூரிட்டி இல்லாதவங்களா இருக்காங்க. அதுதான் இங்க ப்ராப்ளம். நம்ம பாரு வழக்கம் போல ஐ டோன்ட் டிசர்வ் ஃபார் திஸ் 13th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு தூக்கி 13th பிளேஸ்ல போட்டு அவங்களுக்கு மெச்சூரிட்டி சுத்தமா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சபரி, சுபிக்ஷா, கெமி இவங்க எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேவரட்டிசம்குள்ள போயிட்டு இந்த மாதிரி பண்றாங்களோ அப்படிங்கறத நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாம் ஒரு ஃபீல் ஆகுது. பேசிக்கா பார்த்தா பாருக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஃபேர்ன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க ஓவர் மெச்சூரிட்டியில் தான் எல்லா பிரச்சனையும் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஈகோ அது இது எல்லாமே மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தி இருந்தாதான் வரும்னு எனக்கு ஃபீல். ஸோ பார்வை பொறுத்தவரைக்கும் 13th பிளேஸ்ல போடுறது மேபி இட்ஸ் நாட் ஃபேரா கூட இருக்கலாம். பட் திவாகரன், எஃப்ஜே ஓகே, அவங்க ஒரு சில விஷயத்துல மெச்சூரிட்டி லெவல் கம்மியா தான் பண்றாங்க. பட் விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்கு. ஆனா அத ரேங்கிங்னு சொல்லி பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களை முன்னாடியும் அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை பின்னாடியும் போடுறது இட்ஸ் நாட் ஃபேர் தான். இதுல என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடுவுல வருது. வியானாக்கு அவங்க இருக்கிற பிளேஸ் செட் ஆகல. நம்ம ரம்யாவும் திரும்ப கேக்குறாங்க, நீங்க யாரு 3 பேரு என்ன மெச்சூரிட்டி லெவல்ல ஜட்ஜ் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்ம பாரு ஷீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, எஃப்ஜேவும் நாட் சாட்டிஸ்ஃபைடு. மோர் ஓவர் அந்த 4th பிளேஸ்ல இருந்து இருக்கிற யாருக்குமே இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. சரி ஓகே, இந்த டாஸ்க் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாஸ்ட்ல இருக்கிற அந்த 3 பொசிஷன் லைக் 12, 13, 14 அவங்க 3 பேத்தையுமே நம்ம பிக் பாஸ் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி அந்த ஜெயில் ரொம்ப பயங்கர குட்டியா இருக்கும். அதுல 2 பேர் தங்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப 3 பேரா உள்ள போயிட்டாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலீங்க. நம்ம கம்ருவும் பாருவும் உள்ள போட்டா அவங்க நல்லா ஜாலியா இருந்திருப்பாங்க. இப்ப போனது நம்ம திவாகர், பாரு, எஃப்ஜே. ஆல்ரெடி நம்ம பாருக்கும் எஃப்ஜேக்கும் ஆகாதுன்னு வைங்க. இதுல 2 முட்டிக்கிச்சுன்னா அந்த ஜெயில் என்னத்துக்கு ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் மோர் ஓவர் எல்லாருமே அவங்க பிளேஸ அப்படியே வச்சுக்கிட்டாங்களோ தவிர யாருமே லைக் பேசி சண்டை பிடிச்சு மாறின மாதிரி தெரியல. மெயினா அந்த லாஸ்ட்ல இந்த 3 பேரு மேபி மாத்த முடியாதுன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரா இல்ல என்னங்கிறது எனக்கு புரியல. யாரையுமே கன்வின்ஸ் பண்ணவும் முடியல, கன்வின்ஸ் ஆகல. கடைசியில அந்த 3 பேர் தான் ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜெயில இருந்து அவங்க 3 பேர் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லி இனிமே பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க.